ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து அத்தியாயம் டீமோட இருக்கோம். அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் பற்றி நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ்வின், இந்த ஃபிலிமோட டைரக்டராக இந்த க்ரூவோட ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறப்போ டிஃபிகல்ட்டிஸ்ன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இனிஷியலி எல்லா கேரக்டர்ஸுமே ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு இனிஷியலி அந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஷூட் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது, டப்பிங் பண்ணும்போது எல்லாமே எனக்கும் சீரியஸாக புரியல. எல்லாமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லைக் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. லைக் அதனால எனக்கு தனியாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க அண்ட் இட் ஹெல்ப் ஸோ மச் ஆக்சுவலி. ஸோ கார்த்திக், உங்களோட பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் ஒரு ஆக்டிங் கரியரை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் யாராக இருப்பா? எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்கில் வந்துட்டு மோட்டிவேஷன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னென்னா அது அது ரூடாக சொல்லணும் இல்லை, பட் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு ஆசையை தவிர எனக்கு பேசிக்காக ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டராக கார்த்திக் நடிக்கலை அப்படி ஃபீல் ஆகலைன்னு சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நான் நேச்சுரலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணேனே தவிர இவங்கள பார்த்து இவங்கள இன்ஸ்பயர் ஆகி இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் தான் நான் பண்ணுறேன், நான் சொன்னதுக்கு சொல்ல முடியாது. அப்படி நான் ஒன்றும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கேத்ரினா, ஆஸ் த ஒன்லி ஃபீமேல் லீட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரீல்ஸ் பண்ணுறது, டப் ஸ்மாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கிற போது 18 இயர்ஸ்லேயே எனக்கு இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ அஸ்வினுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஹி இஸ் கிரேட். கிறிஸ்டோ, நீங்கள் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யா நான் வந்து இந்த தேட்டர் ஆர்ட்டுக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து தேட்டர் ஆர்ட்டில் நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, நம்ம நிறைய அடிஷ்னலாக போட்டு நிறைய பண்ணலாம். ஆனால் வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஃபிலிம் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா தேர் இஸ் அ கிவன் ஸ்கிரிப்ட் ஃபார் இட். டைரக்டர் வந்து இதான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதை நம்ம பேசணும். ஸ்கிரிப்ட் வரும், ஸ்கிரிப்ட் வந்தோடனே நாங்கள் ஒன்று ரெண்டு நாங்கள் அடிஷ்னல் ஆட் பண்ணாலும் தவிர இட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. கிஷோர், ஸோ நீங்கள் தான் இந்த ஃபிலிமோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ வந்து நான் உங்களோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தேன், ஐ ரியலி லைக் இட். இப்போது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறப்ப அஸ்வினோட ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு? இது ஒரு நல்ல கொஸ்டின். சரி, ஓகே, அடுத்தது அஸ்வின் ரெடியா? நான் அதான் பேசிக்காக வந்து நான் ஃபோட்டோகிராஃபி தான் சுற்றிட்டு இருந்தேன் முதல்ல. ஃபுல்லாக எதுவாக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி தான் மெயின் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். அஸ்வின் நாங்களாம் சேர்ந்து பண்ண செகண்ட் ஃபிலிம்க்கு ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் ஃபோட்டோகிராஃபின்னு சுற்றிட்டு இருந்தனால இவன் சரி ட்ரை பண்ணுறான்னு சொன்னான். நானும் ஓகே, இவன் கேட்குறானே ஸ்னாப்பில் எடுக்கிற மாதிரி ஸ்டில்லாகவே வச்சு எடுப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதான் உண்மை. அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு ஆக்சுவலி பார்க்கும்போது எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்காக என்னைய வளர்த்து விட்டதும் டைரக்டர் உண்மைதான். அவன் சான்ஸ் கொடுத்து இப்போ அந்த சினிமாட்டோகிராஃபின்னு ஆரம்பிச்சதான் எனக்கும் அப்புறம் ஓகே எனக்கும் இது வருது, ஸோ ஒய் நாட். அதுக்கப்புறம் மூவிங் ஃப்ரேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி எது செட் ஆகுதோ. இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டத்தோட பெஸ்ட்டும் கொடுத்த மாதிரி என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் இருக்கிறேன். நான் வந்து ஒரு சீன் வந்துட்டு இதுதான் வேணும், இது இப்படி வேணும்னு நான் வந்து ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் இப்போ நான் ஒரு ஃப்ரேம், இந்த சீன் இப்படி வேணும்னு சொன்னேன்னா அவன் வந்து அந்த சீனுக்கு எப்படி அந்த ஷார்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணுமோ அந்த கம்போசிஷன் எல்லாமே வந்துட்டு அவன் வைக்கிறது தான். அந்த கம்போசிஷன் எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த எமோஷன் என்ன எமோஷன் அந்த சீனுக்கு வேணுமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக அதை வந்து கம்போஸ் பண்ணி அவன் வச்சிருவான். ஸோ அதான் அந்த டைரக்டர் சினிமாட்டோகிராஃபரோட சிங்க் இருக்கு இல்லையா, அது எங்களுக்குள்ள அந்த செட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஹெல்ப் ஆச்சு எங்களுக்கு. ஆகாஷ், ஆக்ஷன்னு சொன்னா ஆக்டரா மாறிடுவீங்களா அப்படின்னு வந்து நிறைய கேள்விப்பட்டேன். பொய். உங்க பேஸ் கேரக்டரையும் உங்களுக்கு கொடுக்குற ரோலையும் எப்படி நீங்க மேட்ச் பண்றீங்க? இட்ஸ் நாட் அபவுட் மேட்சிங் த கேரக்டர். நான் இப்போ எனக்கு கொடுக்குற ஒரு ரோலில் அந்த ஸ்கிரிப்டை வந்து டு கெட் இன் டு த திக் அண்ட் தின் ஆஃப் த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆக்டர் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரெயிட்ஸை எப்படி டேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம எப்படி பொருந்தணும்னு தான் பார்க்குறேனே தவிர
என்னோட இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்த கேரக்டர்ஸ்ல என்னோட எசன்ஸும் இருந்தது. ஆகாஷ் இப்போ நான் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனை வந்து ஓகே ஆகாஷும் ஒரு பார்ட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி. பட் இந்த பர்டிகுலர் ரோல் அத்தியாயம்ல வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஓன் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட். ஸோ வந்து அதனால வந்து எதுக்கு பதிவு பண்ணா படம் பார்த்து இவன் இப்படிதான் எல்லாரும் மறைக்க கூடாது. ஆமா, அதனால பதிவு பண்ண. அதாவது இதுதான் நீங்க அந்த பண்ண சொன்னீங்களோ, ரைட், ஓகே. நோ ஸோ யா, அதுதான் வந்து இஸ் a challenging part for an actor அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே அஸ்வின், யூஸ்வலாக வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறப்போவே இல்லை இந்த பர்சனுக்கு இந்த ரோல் தான் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜானர் என்ன ஜானரில் பண்ணுறோன்றதை அந்த ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேசிக்காக என்ன லைன் இருக்குமோ அந்த லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரஃபாக இவங்க இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நான் பண்ணுவேன், இவங்களை விட்டு வேறு எதுவும் போக மாட்டேன், இங்கே இருக்கிறதா திருப்பி இந்த இதுதான் இருக்கும். ஸோ அதனால இவங்க யார் இந்த ரோலுக்கு செட் ஆகுங்களோ பேசிக்காக நான் வந்து அந்த இதை வச்சு சொல்லுவேன். அவங்களும் இது வரைக்கும் நோ சொல்லாமல் அப்படி கரெக்டாக வந்ததுனால ஸ்மூத்தாக போயிட்டு வேற வழி இல்லை, அவ்வளோதான். கார்த்திக், how is your experience working with ஆகாஷ்? லைக் நான் போஸ்டர் பார்த்தேன், ஆடியன்ஸும் போஸ்டர் பார்த்துருப்பாங்க. ஃப்ரேம் பண்ணது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல நானே தான் கேட்குறேன். அந்த போஸ்டர் பார்த்ததுல வந்து ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் கம்பீட்டிங் ரோல் பிட்வீன் யூ அண்ட் ஆகாஷ். ஸோ ஆகாஷோட கம்பீட் பண்றதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, இது வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாஷ் என்னோட நெருங்கிய நண்பன். இல்ல என்னன்னா இருந்தாலும் இது எப்படி ஆச்சுன்னா, எனக்கும் ஆகாஷ்க்கும் எப்பயுமே கேரக்டரைசேஷன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு இல்லாமல் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக தான் இருக்கும். இப்போ நினைவுகள்லாம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் நடித்தது. அப்படி இருக்கும்போது அப்போது ஆகாஷ்க்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க கூட நான் கம்ப்ளீட் பண்ணி நடிக்கணும்னு நான் ஆசைப்படலை. அப்போது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, அப்போ ஒரு கொஞ்சம் அவங்கிட்ட கொஞ்சம் எப்படி பண்ணுறான், இது அப்படி ஸ்மூத்தாக பண்ணுறானே அப்படின்னு கொஞ்சம் நான் இன்ஸ்பயர்லாம் ஆனேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த நினைவுகள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் அம்மா வந்துட்டு என்னையோட ஆகாஷ் ரொம்ப பாராட்டினதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டராக மாறினோம். இது தப்பு. ஆமா, that's when a villain. ஸோ திருப்பி பொறாம வருது. இல்ல பட் எனக்கு வந்துட்டு இந்த படத்துல ஆக்சுவலா ஆகாஷோட நான் வந்து ஒரே நாள் இல்லைன்னா ஒரே டைம் பீரியட்ல நடிக்கல. அவனோட ஷூட்டிங் வேற ஷெட்யூல் போச்சு, என்னோட ஷூட்டிங் வேற ஷெட்யூல் போச்சு. பட் எங்களோட ஷூட்டிங்ல அவன் வருவான். ஸோ அப்போ வந்து அவன் சில என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணுமோ அதை சொல்லுவான், என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி டைலாக் டெலிவரி பண்ண சொல்லுவான். ப்ளஸ் இங்கே ஒரு காம்படிஷன் அப்படின்னு இல்லாமல் ஒரு ரோல்னு பார்த்தீங்கன்னா அவன் ரோலை ஜஸ்டிஃபை பண்ண அவனால் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவான். நானும் என் ரோல் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அவ்வளோ பண்ணுவேன். எனக்கு ஏதாவது வரலன்னா அவன் சொல்லுவான், அவனுக்கு ஏதாவது வரலன்னா அப்படி இது வரைக்கும் நடந்ததில்லை. ஸோ நானும் சொன்னதில்லை. ஸோ அதான், ஸோ இட் வாஸ் ஆல் குட். லைக் அது ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிட்டிவ் திங் மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே கேத்ரினா, உங்கள் ஃபேமிலி உங்களுக்காக வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? பிகாஸ் நான் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி சப்போர்ட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணுமா, ஆர் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தேர் சப்போர்ட்? எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே ஃபேமிலி தான். எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி கிடையாது, ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ எம் தேங்கிங் தம். கிஷோர், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா, இந்த இடத்துல இந்த ஷாட் வைக்கணும், இந்த விஷுவல்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயின் போயிடுமா, இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்களா? ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக அவன் கதை சொல்லும் போது ஒரு விஷுவல் ஒன்று வரும், இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம். லைட்டாக அப்பப்போ ஜோன் ஒயிட் ஆகிடும், அவன் அடுத்த சீன் என்ன சொல்ல மறந்துடுவேன். ஆனால் அது சொல்லும் போது எனக்கு ஓகே இது இப்படி எடுத்தா எப்படி இருக்கும், அப்படி எடுத்தா எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அந்த மைண்ட் செட்டோட ஸ்பாட்டுக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஐடியாவை எப்படி சிங்க் பண்ணி அவுட் காமிக்க முடியும்னு தான் பார்ப்பேன். ஸோ அதான் முன்னாடியும் யோசிப்பேன், அங்கே போயிட்டும் என்ன பண்ணுறதுன்றது செட் ஆகும். கிறிஸ்டோ,
ஒரு ஆக்டரா நீங்க வந்து உங்களுக்கு எந்த ரோல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த 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 3 பேருக்கு நல்லாவே தெரியும். அது ஏன்னா வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் என்னன்னா வந்து அது என்னன்னா வந்து ரொமான்ஸ் ரோல் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு டைலாக் வந்தது, ப்ரப்போசல் ரோல். எனக்கு என்னன்னா வந்து ஒரு டைலாக் இல்லை ரோல் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்டாக நடக்கிறது வந்து 2 to 3 டேக்ஸில் நான் முடிச்சிடுவேன் நான். அந்த ரொமான்ஸ் சீன் மட்டும் லிட்டரலாக 15 டேக்கு போச்சு. ஏன்னா எனக்கு ரொமான்ஸ் வரல. அவனுக்கே தெரியும் தெரியல. மக்களும் நம்பிட்டாங்க அதை. சரி பேசிட்டான் போலான்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இருக்கிறதுலே கஷ்டமான எனக்கு வந்து தோணுது என்னன்னா ரொமான்ஸ் சீன் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான தோணுச்சு. ஏன்னா மற்ற சீன் வந்து டென்ஷன் பண்ணுறது, ஃபைட்டிங்கு, அப்புறம் வந்து பயப்படுறது, அழுகுறது, அந்த சீன் எல்லாமே எனக்கு ஃப்ளோ வந்துடும். பட் ஆனால் வந்து காமெடி ரவுடி அது இருக்குது. அதான் மெயின். காமெடி ரவுடி அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக வந்துடும். அது ஒரு 1 டேக்ல 2 டேக்ஸில் முடிச்சிடுவேன். ஆனால் ரொமான்ஸ் மட்டும் தான் நான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆகாஷ், நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன் ரொமான்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். ஸோ இந்த ரோல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ரோல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு? ஸோ யா, as everyone saw, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஆஃப் ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ணதில் இந்த காமெடியாக இந்த அப்படி இப்படி வந்துட்டு போகிறது, ஏதோ ஜாலியாக ஏதோ 4 பிக்கப் லைன் சொல்லி ஏதோ மொக்க வாங்குற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ரோல் பண்ணிட்டு போயிடுவேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ஸ்ட்ரீமாக ரொமான்ஸில் இறங்குறது. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் இல்லை என் மேலே. சரி ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இவன் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுப்பான், ஒரு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுப்பான், ஸோ அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் அன்னைக்கு ஷூட் டேக்கு. நான் அதுக்கு முன்னாடியுமே முந்தின நாள் நைட்டுமே அஸ்வின்ட்ட கால் பண்ணி இப்படி எழுதி வச்சிருக்கியாடா, நான் என்னடா பண்ணுவேன், இது எப்படிடா பண்ணி தொலைப்பேன் நானுன்ற மாதிரி தான் இருந்தேன். அண்ட் தென் அங்கே வந்த உடனே எவ்ரிவன் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ they didn't make me feel dumb. இது வரலன்னா ஒரு 2-3 டேக் ஆச்சு எனக்கு அது எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி வரும், ஃபர்ஸ்ட் டேக் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டேக் வேற மாதிரி இருக்கும். பட் தேர்ட் டைம்ஸ் ஆல்வேஸ் அ சாம்ன்ற மாதிரி எனக்கு தேர்ட் டேக்ல கரெக்டாக அது அமைஞ்சுது. தேர்ட் டேக்ல வந்து ஐ வாஸ் கம்ஃபர்டபிள். ஏன்னா ரொமான்ஸுங்கிறது வந்து என்ன மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. என்னோட கோ ஆக்டர் கேத்ரினோட அந்த ஒரு ஆஸ்பெக்டும் கம்ஸ் டு பிளேன்ற போது அது அழகா அமைஞ்சதுனால எனக்கு ஈஸியா இருந்தது டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ யா, ஜென்ரலா வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆஸ் அ டீமா உங்களுக்கு ஏதாவது ரிச்சுவல்ஸ் மாதிரி இருந்துச்சா? லைக் ஒரு ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இதை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அன்னைக்கு டே, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்களா? ரிச்சுவல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டோம்னா வந்து நார்மலாக அப்படி ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் ஜாலியாக ஜோயிலாக போயிட்டு இருக்கோம். அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கும் போது சரி ஆரம்பிச்சிடலாம், லேட் ஆகிடும் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்த பிறகு இட் வில் பி அப்படியே ஃப்ளோவாக போயிடும் எல்லாமே. ஓகே, எங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 சின்ன ஒரு கனெக்ட் எப்படின்னா நேச்சர் கனெக்ட் ஒன்று இருக்கு. எப்படின்னா நாங்கள் வந்துட்டு இல்லை இது அவன் சொல்லுவோம். ஓகே, இன்னொன்று இது ஓகே என்னன்னா நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சீன் போனோம், நினைவுகள் ஃபர்ஸ்ட் பண்ணோம். டப்பிங் போயிட்டு இருந்து டப்பிங் அப்போ வந்துட்டு எனக்கும் கார்த்திக்கும் சம சண்டை. 2-3 நாள் நாங்கள் லிட்டரலாக யாருமே தூங்கலை. அந்த டப்பிங் வந்து த்ரூ அவுட்டாக டே நைட், நைட் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த நாளுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், திருப்பி அடுத்த நாள் டப்பிங் போகணும். ஸோ அப்படியே மாற்றி பண்ணிட்டு இருப்போம். தூங்கவே இல்லை, ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை. அப்போது எனக்கும் அவனுக்கும் சண்டை, மாற்றி சேரெல்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ அடிச்சுக்கிட்டோம். ஸ்டூடியோக்குள்ள சண்டை ஜஸ்ட் ஒரு மேகி. தூக்கமின்மை முத்தி போய் வந்து ஆனா படம் வந்துட்டு செமையா வந்துச்சு. அதுல ஒரு சின்ன சென்டிமெண்ட். அதே மாதிரி அடுத்த படத்துல அதே மாதிரி சண்டை வந்து நல்லா வந்தது. இந்த படத்துல எதுவும் சண்டை வரல, நல்லா வந்திருக்கு. அதாவது அது எப்படின்னு தெரியல, எல்லா படத்துலயும் ஒரு எமோஷனலான சீன் இல்லை ஏதாவது இம்பாக்டான ஒரு சீன் இருக்குன்னா இந்த திடீர்னு காத்து சத்தம், இல்ல பறவை பறக்கிறது, வண்டி போறது, அந்த மாதிரி இதெல்லாம் நேச்சுரலா நடக்கும். இதுதான் வந்து ஒரு நேச்சர் கனெக்ட் நாங்க நம்புற ஒரு விஷயம். இதுக்கு நானும் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு மூவி மேக்கிங்கில் வந்து நேச்சர் கனெக்ட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மேக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அது வந்துட்டு நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது
கரெக்டாக அமைகிறதுன்னு ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு அந்த சீனோட எமோஷன் வந்து ஆட் பண்ணுறது. ப்ளஸ் அதுக்கு மெயின் ரீசன் எப்படின்னா, அந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேச்சர் கனெக்ட் வரக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த சண்டை வந்துட்டு கூட இல்லை போக டைம் சோம்பேறிப்பட்டோம் சம்திங் ஏதோ லேக் ஆயிருக்கும். அது லேகா நினைச்சு ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே நினைக்கும் போது அந்த நேச்சர் கனெக்ட் வரும். வா அப்பனா ஓகே டைம் வேஸ்ட் பண்ணல அது ஒரு ப்ரொடக்டிவ் டைம் அப்படி நினைச்சேன். அதுதான் எங்களோட பேசிக் ரிச்சுவலை நாங்கள் பார்க்கணும். ஸோ நான் உங்கள் ஃபிலிம் பார்த்த வரைக்கும் எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இதுதான் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு என்னால் எதுவுமே செலக்ட் பண்ணி எடுக்க முடியல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஃப்ரம் மியூசிக் டிரெக்ஷன் அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட எல்லா ஆக்டிங் சீன்ஸுமே செமையாக இருந்துச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஃபிலிம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே வந்து அப்படியே மாசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பார்க்கலான்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? போஸ்டர் பார்த்தோன்னே வந்து எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சு அப்படின்னா வந்து ஓகே பேசிக் லவ் ட்ரையாங்கிள் அப்படி தான் நினச்சேன். பட் வந்து படத்தை பார்த்தப்போ வந்து ஐ ஃபெல்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் அ டிபிக்கல் மூவி வித் லவ் ஸ்டோரியும் அண்ட் இந்த மூவிக்கு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ அந்த ஒரு இதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் எனக்கு தோணுச்சு. அண்ட் வந்து படத்தோட டியூரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து 35 minutes அப்படி சொல்லியிருந்தாங்க. 35 minutes நம்ம எப்படி அங்கே உட்காந்துருக்கிறது அப்படின்னு நான் சீரியஸாக நினச்சேன், டு பி வெரி ஹானஸ்ட். பட் வந்து அந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப அந்த எண்டிங் சீன் வரைக்குமே வந்து எனக்கு வந்து படம் ஸ்லோவாக போகுது இந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணவும் இல்லை. அண்ட் கடைசி சீன் முடிஞ்சப்ப கூட நான் யோசிச்சேன் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே, ஒரு இந்த இந்த இதோட முடிஞ்சிருச்சா படம் அவ்வளோதான், நான் 35 minutes அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சே தவிர 35 minutes பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணல. எனக்கு வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஓகே இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பேசிக்காக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். கிஷோர் கிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சினிமாட்டோகிராஃபி மியூசிக் அந்த இந்த பர்ஃபார்மன்ஸ் இது மட்டும்தான் வந்து அப்ஹோல்ட் பண்ணி நிற்கும்னு சொன்னால். அதுக்கப்புறம் கிஷோர் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்காக எடுத்தான். அந்த உட்காந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் போடுறதுலேருந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டான். அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரும்போது லிட்ரலாக எல்லாருமே ஒரு மாதிரி போட்டு நடிச்சாங்க. யார் நீ பண்ணுறியா நான் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி எங்க இருந்து பாராட்டணும். எங்க இருந்து இவ்வளவு நடிப்பு, எப்படி இங்க இருந்து திடீர்னு இவ்வளவு நடிப்பு எனக்கு ஆக்சுவலி சீஸா தெரியல. ஆனா ஒரு மாதிரி எல்லாருமே வந்து அவ்வளோ இதுவா நடிச்சிருந்தீங்க. அண்ட் எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இட் வென்ட் வெரி ஸ்மூத். இப்போ நான் வந்து உன்னை திட்டுறது நீ என்ன திட்டுறது என்னதான் திட்டிக்கிட்டாலும் at the end we work for the film. இது நல்லா வரணுன்றதுனால நம்ம வந்து பண்ணோன்றதை மெச்சோர்டா எல்லாருமே ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி குடூஸ் டு அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அந்த எஃபர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால நான் ஏன் இது, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சின்ன டீம் தான், நாங்களே தான் எல்லா வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் எதுக்கு இதை பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் நினச்சிருந்தா கூட கண்டிப்பாக இது வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்கேலில் வந்து வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ கைஸ், we made it. Yeah, தேங்க்யூ. பெங்களூர்லேருந்து ஸ்க்ரீனிங்காக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணுறது இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ. ஸ்பான்சர்ஸ்லாம் எனக்கு யாருமே இல்லை, ஒரு ப்ரௌனி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கு உட்காந்துருக்கேன். ஸோ பை.